இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூரின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாக்குப்பதிவு. காலை 11 மணி நிலவரப்படி 26.43% வாக்குகள் பதிவு. ஜொஹூர் மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலில் இன்று காலை 11 மணி நிலவரப்படி 26.43% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுவரை அதிக வாக்குகள் பதிவான தொகுதிகளாக 34.4%, தஞ்சோங் சுராட் 33.6%, ரிங்கீட் 33.2%, செமாராங் ஆகியவை முன்னிலையில் உள்ளன. அதேவேளையில் 21.9%, மகாராணி 19.9%, பந்தாயான் மற்றும் 19.6%, பங்காராம் ஆகிய தொகுதிகளில் குறைந்த அளவிலான வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஜொஹூர் மாநில தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 21.33% வாக்குகள் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜொஹூர் மாநிலத்தின் 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு இன்று மாலை 6 மணிக்கு நிறைவடைவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் தேர்தல் பிரச்சார காலத்தில் மக்களிடம் காணப்பட்ட ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தலில் சுமார் 70% வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கணித்துள்ளது. கடந்த 2022 ஜொஹூர் மாநில தேர்தலில் 54.9% மட்டுமே வாக்குப்பதிவு பதிவாகியிருந்தது. இது அண்மைய கால மாநில தேர்தல்களில் மிகவும் குறைவான வாக்குப்பதிவாகும். இந்நிலையில் இந்த தேர்தலில் 27.3 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். கடந்த ஜூன் 1 தேதி ஜொஹூர் சட்டமன்றம் அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கடந்த 2022 மாநில தேர்தலில் 56 தொகுதிகளில் 40 இடங்களில் வெற்றி பெற்ற பரிசான் நேஷனல் ஜொஹூர் மாநில அரசாங்கத்தை அமைத்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தேர்தலில் ஜொஹூர் மாநிலத்தின் 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் பக்கத்தான் ஹரப்பான், பரிசான் நேஷனல், பரிகாத்தான் நேஷனல், மூடா, பர்சாமா மற்றும் PSM உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. குறிப்பாக பரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் இடையே பெரும்பாலான தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவுவதால் இந்த தேர்தல் கடும் போட்டி நிறைந்ததாக கருதப்படுகிறது. ஜொஹூர் மாநிலத்தின் அடுத்த அரசாங்கத்தை அமைக்கும் கூட்டணியை தீர்மானிக்கும் இந்த தேர்தல் மலேசியாவின் தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் மக்களின் மனநிலையை வெளிப்படுத்தும் முக்கியமான தேர்தலாக அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். ஜொஹூர் மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலையொட்டி முக்கிய தலைவர்கள் இன்று காலை வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். அதன்படி பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியை சேர்ந்த ஜொஹூர் மாநில ஜாசேகா தலைவர் மற்றும் துணை தொடர்பு அமைச்சர் தியோனிச்சிங் காலை 9:20 மணியளவில் குலாய் பசாரில் உள்ள SJKC குலாய் பசார் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்தார். மேலும் ஜொஹூர் பரிசான் நேஷனல் தலைவர் ஒன்ஹாஃபீஸ் காசி காலை 8:30 மணியளவில் SK சிம்பாங்ரங்காம் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பின்னர் அங்கு வந்திருந்த வாக்காளர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அவர் சிம்பாங்ரங்காம் பகுதியில் வாக்குப்பதிவு அமைதியாகவும் சீராகவும் நடைபெற்று வருவதாக கூறி அனைத்து ஜொஹூர் மக்களும் ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்னோ துணைத் தலைவரும் தற்காப்பு அமைச்சருமான காலிட் நோர்டின் காலை 8:02 மணிக்கே ஜொஹூர் பாரிவில் உள்ள SK தாமான் ரிந்திங் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். அதேவேளையில் அம்னோ மகளிர் பிரிவு தலைவரும் தோட்ட பயிர்கள் மற்றும் வணிகப் பொருட்கள் துறை அமைச்சருமான நொராயினி அஹ்மத் காலை 8:50 மணியளவில் பத்துபஹாட்டில் உள்ள SMK டத்தோ ஆன் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இதற்கிடையில் பரிகாத்தான் நேஷனல் ஜொஹூர் மாநில தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஷாருடின் ஜமால் காலை 10 மணியளவில் SJKC லங்கா வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மேலும் மூடா கட்சி தலைவர் அமீரா ஆயிஷா அப்துல் அசீஸ் காலை 8 மணியளவில் லக்கீனில் உள்ள டேவான் கம்போங் மலாயு மண்டப வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கடந்த 2022 ஆண்டு புத்ரிவங்சா தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் இம்முறை மாநில தேர்தலில் போட்டியிடாமல் அடுத்த பொது தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜொஹூர் பாருவில் உள்ள வாக்களிப்பு மையம் ஒன்றில் தன்னால் படிக்கட்டில் ஏற இயலாது என்று தெரிவித்த பெண்ணுக்கு தரைத்தளத்திலேயே வாக்களிக்க தேர்தல் அதிகாரிகள் சிறப்பு ஏற்பாடு செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜொஹூர் பாருவில் உள்ள சுகொலரண்டா அகாமா பிர்சு பாடு பள்ளியில் வாக்காளர் பட்டியலில் அவரது விவரங்களை உறுதிப்படுத்திய தேர்தல் பணியாளர்கள் வாக்குச்சீட்டு மற்றும் நிரந்தர மையை தரைத்தளத்திற்கே கொண்டு வந்தனர். அவரது விரலில் நிரந்தர மையை பூசிய பின்னர் அவர் ரகசியமாக வாக்களிக்க வசதியாக தேர்தல் பணியாளர்கள் அங்கிருந்து விலகி நின்று வாக்குரிமையை சுதந்திரமாக பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். அப்பெண் தனது வாக்கை பதிவு செய்த பின்னர் வாக்குச்சீட்டை உறையில் வைத்து மூடியதை அடுத்து தேர்தல் அதிகாரிகள் அதை வாக்குப்பெட்டியில் செலுத்தினர். சுமார் 10 நிமிடங்களுக்குள் நிறைவடைந்த இந்த சிறப்பு வாக்குப்பதிவு விதிமுறைகளின்படியும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற்றதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடா மாநில வளர்ச்சிக்காக கூட்டரசு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அம்மாநில மந்திரி பசார் சனுசி நூர் தொடர்ந்து விமர்சிப்பது ஏன் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் தாய்லாந்து துணை பிரதமர் அனுத்தின் சர்வீராகோலுடன் இணைந்து புகிட் கயு ஹித்தாம் எல்லை சாவடியையும் தாய்லாந்தின் சாடோ எல்லை சாவடியையும் இணைக்கும் புதிய சாலையை திறந்து வைத்ததாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சாலை திட்டம் பெர்லீஸ், கிடா மற்றும் தெற்கு தாய்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கும் என்றும் கூட்டரசு அரசாங்கம் கிடாவின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் கூட்டரசு அரசாங்கம் எந்த மாநிலத்தையும் அரசியல் அடிப்படையில் பாகுபடுத்துவதில்லை என்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரசியல் சார்பு எதுவாக இருந்தாலும் வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து மாநில மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே கூட்டரசு அரசாங்கத்தின் கொள்கை என்றும் அன்வார் விளக்கமளித்துள்ளார். பினாங்கு மாநில ஆட்சியாளர் துன் ரம்லிங்கா தாலிப்பின் 85வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற விருதளிப்பு விழா இன்று ஜூலை 11ஆம் தேதி 17 குண்டுகள் முழங்க கோலாகலமாக தொடங்கியது. துன் ரம்லிங்கா தாலிப் தனது மனைவி தோஹ்வான் டத்தோ ராஜா நோரா அஷிகின் ராஜா அப்துல்லாவுடன் காலை 8:45 மணியளவில் டேவான் ஸ்ரீ பினாங் அரங்கிற்கு வருகை புரிந்தார். தேசிய கீதம் மற்றும் பினாங்கு மாநில கீதம் இசைக்கப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ச்சி தொடங்கியது. பின்னர் மலாய் ரெஜிமெண்ட் 2வது படைப்பிரிவை சேர்ந்த 3 அதிகாரிகள் மற்றும் 103 வீரர்கள் அடங்கிய அணிவகுப்பு வழங்கிய மரியாதையை அவர் பார்வையிட்டார். இந்த அணிவகுப்புக்கு லெப்டினன்ட் முகமது அஸ்ருல் ஹிஷாம் நஸ்ரி தலைமை தாங்கியதுடன் வாரன் அதிகாரி யூஸ்ரி அப்துல் வஹாப் அணிவகுப்பை சார்ஜன்ட் மேஜராக வழிநடத்தினார். அதனைத் தொடர்ந்து 17 குண்டுகள் முழங்க மரியாதையும் செலுத்தப்பட்டது. கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கலந்த வேப் கார்ட்ரிட்ஜ்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய கும்பல் உட்பட 2 போதைப்பொருள் கும்பல்களை அண்மையில் நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளில் போலீசார் முறியடித்துள்ளனர். இதுகுறித்து புகிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் வெளியிட்டுள்ள தகவலில் கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் பஹாங் மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட 2 தனித்தனி நடவடிக்கைகளில் 15 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஓப்ஸ் பிஜாட் என பெயரிடப்பட்ட முதல் நடவடிக்கையில் மலேசியாவை இடைநிலை மையமாக பயன்படுத்தி போதைப்பொருள் கலந்த வேப் கார்ட்ரிட்ஜ்களை பொதி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்த கும்பல் முறியடிக்கப்பட்டது. இந்த சோதனையில் போதைப்பொருள் கலந்ததாக சந்தேகிக்கப்படும் 500 வேப் கார்ட்ரிட்ஜ் பொதிகளும் மொத்தம் 197 கிராம் எடையுள்ள 8 MDMA திரவ பட்டியல்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு 1,52,400 என போலீசார் தெரிவித்துள்ளனர். குவாந்தான் அருகே கிழக்கு கரை விரைவு சாலையில் இன்று அதிகாலை 12 மோட்டார் சைக்கிள்களும் ஒரு காரும் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் 4 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் உயிரிழந்தனர். அதிகாலை 1:20 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் தங்கு அம்புவான் ஹப்சான் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் காரில் பயணித்த 13 வயது சிறுவன் கழுத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் காரை செலுத்தியவர் காயம் இன்றி உயிர் தப்பினார். முதற்கட்ட விசாரணையில் குவாந்தானிலிருந்து கமமா நோக்கி சென்ற கார் வலது பாதையில் சென்று கொண்டிருந்த போது அதன் பின்புறத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் மோதியதை தொடர்ந்து தொடர் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.